நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா டி நகரில் இருக்கிறார். அவருடைய மேலும் தகவல்கள் கேட்கலாம். கிருத்திகா வணக்கம். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த டி நகர் பேருந்து நிலையத்துல தண்ணி தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கிருந்து தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கைகளை தற்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா கிருத்திகா? இப்போதைய நிலவரத்தின்படி இந்த பகுதியில் இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கு, மக்கள் செல்றதுக்கு வசதி இல்லாத சூழ்நிலையில் இந்த தரை என்பது எப்படி இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு என்பது தெரியாம மக்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் கூட எந்த அதிகாரியும் எந்த மாநகராட்சி ஊழியரும் இந்த தண்ணீர் அப்புறப்படுத்துறதுக்கான பணியில ஈடுபடலை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிரதானமான ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிற நம்ம குறிப்பிடும்போது இந்த பகுதியில் விரைவாக அந்த பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இங்க வர பயணிகளுடைய கருத்தாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதிகளை வசிக்கிறவங்களுடைய கருத்தாகவும் இருக்கு. காரணம் இங்க மழை பெய்த உடனேயே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கிடுது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துடைய தரை என்பது ரொம்ப தாழ்வான முறையில் கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியில் பெய்கின்ற மழை தண்ணீர் எல்லாமே இங்கே தான் தேங்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே சாக்கடை தண்ணீர் கலக்கிறது சிச்சுவேஷனும் இருக்கு அப்படிங்கிறத அவங்க இங்கே குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது விரைவாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துறதன் மூலமாக பொதுமக்கள் பயணிக்கிறதுக்கும் இங்கே பேருந்து ஏறுறதுக்கும் வசதி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம இங்கே தொடர்ந்து பேருந்துகள் வர்றதை பார்க்க முடியுது. இங்கே பேருந்துகள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கு. இருந்த பொழுதிலும் கூட இந்த பேருந்துகளை பிடிப்பதற்காக வருகின்ற பயணிகளுக்கு இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ஒரு வசதியான சூழ்நிலையில் அமையல அப்படிங்கிறது இங்கே வருகின்ற பயணிகளுடைய கருத்தா இருக்கு. அதனால விரைவாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. நிச்சயமாக நீங்க தொடர்ந்து நினைப்பில் இருங்க. அடுத்ததாக அசோக் நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மதியழகனிடம் தொடர்ந்து பேசலாம். மதியழகன், தற்பொழுது பார்த்துட்டீங்கன்னா இந்த கனமழையின் காரணமாக நேற்றுக்கு மத்திய கைலாஷ் பகுதியில் சாலத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அண்ணா சாலை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் எந்த விதமான இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அசோக் நகரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் தற்போதைக்கு இருக்கா? மனோஜ், நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய கைலாஷ் பகுதியில் நேற்று ஒரு பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டு இருந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து இன்றும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பள்ளம் இன்று வரை சரி செய்யப்படவில்லை, தற்போது வரை சரி செய்யப்படவில்லை. ஆனால் நம்ம இருக்கிற இந்த அசோக் நகர் பகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த பகுதியில் மழை நீர் தான் அதிக அளவில் தேங்கி இருக்கிறதே தவிர அந்த சாலையில் பள்ளம், அதே போல் இந்த சாலையில் பழுது, அதாவது பள்ளம் மேடு, இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இந்த பகுதியில் இல்லை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை நீர் தான் அதிகமாக சூழ்ந்து இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது வேற முன்பை விட சிறிது நேரத்துக்கு முன்பை விட தற்பொழுது மழையின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. தற்போது கனமழையாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்னும் அதிக அளவில் தண்ணீர் தேங்கும் ஒரு அபாயம் இருக்கிறது. அதிகாரிகள் இதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். சிறிது நேரத்துக்கு முன்பாக ஒரு மாநகராட்சியைச் சேர்ந்த ஒரு வாகனம் வந்திருந்தது. அந்த வாகனம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை கடந்து சென்றார்களே தவிர இங்கே எந்த விதமான ஒரு பணிகளையும் பார்வையிடவில்லை. எனவே மீண்டும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குமானால் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து மழை நீர் தேங்குவதை தடுத்து போக்குவரத்திற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. மனோஜ், நிச்சயமாக மதியழகன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக டி நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கிருத்தியாவிடம் பேசலாம். கிருத்திகா, தற்பொழுது இந்த மழையின் காரணமாக இருக்கக்கூடிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல பேருந்துகளும் ஒழுகுவதா மக்கள் புகார் தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. தற்பொழுதுக்கு அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளுடைய நிலைமை தற்பொழுது எந்த அளவிற்கு இருக்கு கிருத்திகா, அதை பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற காரணத்தினால, அதாவது சாலையில் தண்ணீர் தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மாநகராட்சி பேருந்துகளையும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது மாநகராட்சி பேருந்துகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொன்னோம்னா அதில் சில பேருந்துகளில் உள்ள தண்ணீர் வருது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான தீர்வை அரசு விரைவாக எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அரசு தரப்புலேருந்து இன்னும் எந்த பதிலும் வரலை அப்படிங்கிற போதிலும் கூட பொதுமக்கள் சொல்றது இந்த பேருந்துகள் சில பேருந்துகள் ரொம்ப பழைய ஆயிடுது, அதாவது ரொம்ப காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையினால இந்த பேருந்துகளில் இந்த மாதிரியான உடைப்பெல்லாம் ஏற்படுது. அதனால பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து இங்கே மக்கள் வைத்துட்டு வராங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்கள் குறிப்பிடுறது, அதாவது மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வெளியில் தண்ணீர் தேக்கம், அதே மாதிரி டிராஃபிக், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் அரசு போக்குவரத்து தான் அதிகம் நம்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா டிராஃபிக் ஜாம் அதிகம் ஏற்படுறதுனால அரசு போக்குவரத்து
போக்குவரத்து நம்பி நாங்கள் வந்து வெளியில வரோம். ஆனாலும் அரசு போக்குவரத்திலும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக கிருத்தியா, அரசு பேருந்துகளுடைய நிலைமை குறித்து அங்கிருந்து தகவல்கள் கொடுத்தீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் பேசலாம். லாவண்யா, தற்பொழுது பார்த்துட்டீங்கன்னா இந்த கனமழையின் காரணமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னதாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக சென்னை அண்ணா சாலையில் வந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு இப்போ வந்து ஏதோ அந்த டிராஃபிக் இல்லாததால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஈவினிங் சமயத்தில் ஏதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கிற சமயத்தில் வேறு ஏதாவது மாற்று பாதைக்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் ஏதாவது எடுத்திருக்கிறா? அந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது தற்போதைக்கு வெளியே வந்திருக்கா லாவண்யா? மனோஜ், நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து தற்பொழுது வரை அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. இருந்த போதிலும் அண்ணா சாலையை பொறுத்த வரையில் வந்து பெரும்பாலான பகுதி வந்து ஒரு வழி பாதையாகவே இருக்கிறது. குறிப்பாக ஜெமினி மேம்பாலத்திலிருந்து அண்ணா சாலையை நோக்கி வரக்கூடிய பாதை பார்த்தீர்கள் என்றால், அதாவது பீட்டர்ஸ் ரோடு வரை வந்து ஒரு வழி பாதையாக தான், இருவழி பாதையாக இருக்கும். அதனை தாண்டி வந்து குறிப்பாக ஜெனரல் பேட்ரிக்ஸ் ரோடு வர வரைக்கும் வந்து ஒரு வழி பாதையாக இருக்கிறது. அதே போன்று ஜெனரல் பேட்ரிக்ஸ் ரோடும் வந்து ஒரு வழி பாதையாக தான் வந்து தற்பொழுது வரை இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும், அதே போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் ஒரு வழி பாதையை வந்து இருவழி பாதையாக மாற்றுவதற்கான முயற்சி வந்து மேற்கொள்ளப்படும். அதே போன்று குறிப்பாக அண்ணா சாலையில் வந்து ஒரு வழி பாதையை வந்து இருவழி பாதையாக மாற்றக்கூடிய சூழலில் மெட்ரோ பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை வந்து சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் வந்து மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பெரும்பாலான சாலைகள் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை நகரமே போக்குவரத்தால் ஸ்தம்பித்திருந்தது. இதனை தவிர்க்கும் வகையில் இன்று இது போன்ற சம்பவம் ஏதும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை வந்து சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொள்வோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் போக்குவரத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அதே போன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல்துறையினரும் வந்து இதில் ஈடுபடுவார்கள் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உரிய நடவடிக்கை வந்து சென்னை மாநகர காவல்துறையினர் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் வந்து சற்று குறைவாக தான் இருக்கிறது. மழை விட்டு சாலைகளில் நீர் தேங்கக்கூடிய நேரத்தில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அதே போன்று மழை நாட்கள் வந்து சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் நிச்சயமாக லாவண்யா, அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் குறித்தும் அதற்காக எடுக்கப்படக்கூடிய அந்த முயற்சிகள் குறித்தும் களத்திலிருந்து நேரடி தகவல்கள் கொடுத்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா. அது மட்டும் இல்லாம டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா மற்றும் அசோக் நகரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மதியழகன், நீங்களும் பல்வேறு விரிவான தகவல்களை களத்திலிருந்து தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.